بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى، وإنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين، وكل دعوى النبوة بعده فغي وهوان، وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى، وبالحق والهدى وبالنور والضياء. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد، واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال تعالى في القرآن الكريم: أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. அன்பருக்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து அதில் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய மனிதகுல மாணிக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், இந்த இஸ்லாத்திற்காக அவருடைய குடும்பத்தையும் நண்பர்களையும் இரத்தத்தையும் உயிர்களையும் தியாகம் செய்த சஹாபாக்களின் மீதும் இமாம்களின் மீதும் மற்றும் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாறு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பிரிய போகிறோம், அதில் சந்தேகம் இல்லை என்று நம் அனைவருக்கும் தெரிய போகின்றது. நம்முடைய பெற்றோர்களை விட்டும் நண்பர்களை விட்டும் நம்முடைய சகோதரர்களை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் நாம் ஒரு நாள் பிரிய போகிறோம். ஒரு பயணத்திற்காக நாம் செல்ல போகிறோம். அந்த பயணத்திற்காக நாம் என்ன தயாராக்கி வைத்திருக்கின்றோம்? மரணம் நிச்சயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதருமான மனிதகுல மாணிக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள், மரணம் நிச்சயம், அனைவருக்கும் மரணம் உண்டு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே சூரத்துல் ஆல் இம்ரானில் பதிவு செய்கின்ற சமயத்தில் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் எல்லா மனிதர்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். நீங்கள் எனக்கு மரணம் வேண்டாம் என்று சொன்னாலும் அந்த மரணம் நிச்சயமாக உங்களை அடைந்தே தீரும். சூரா நிசாவில் அல்லாஹ் கூறுகிறானே, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீ எங்கே வேண்டுமானாலும் சென்று கொள், மரணம் நிச்சயமாக உன்னை அடைந்தே தீரும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறார், எவ்வளவு பெரிய மாளிகையிலும் எவ்வளவு பெரிய கோட்டையிலும் நீ ஒளிந்திருந்தாலும் பரவாயில்லை, நிச்சயமாக அந்த மரணம் உன்னை அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே தெள்ளத் தெளிவாக பதிவு செய்கின்றார். சகோதரர்களே, அப்பொழுது நம் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது, நிச்சயமாக நாம் ஒரு நாள் மரணிக்க போகிறோம்.
எந்த நாள் என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நாள் இருக்கின்றது. அந்த நாளில் நாம் அனைவரும் மரணிக்க போகிறோம் என்று நமக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் அந்த மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய பயணத்திற்கு நாம் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றோம்? சஹாபாக்கள் எல்லாம் அழுதார்களே அந்த பயணத்தை குறித்து. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்களே, சஹாபாக்கள் அனைவரும் அந்த பயணத்தை குறித்து அழுதார்களே. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, நாம் என்ன நன்மைகளை செய்து வைத்திருக்கின்றோம்? அந்த சஹாபாக்கள் செய்த நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண நேரத்தில் அழுகின்றார்கள், என்னுடைய நிலைமை என்னவென்று தெரியவில்லை என்று. எந்த சஹாபி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நிமிடத்தில் ஒரு தடவையாவது அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று ஹதீஸ்களை படித்துக் கொண்டிருக்கின்றார்களே. பல கோடிகள் நன்மைகளை சம்பாதித்த அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண வேளையில் அழுது கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய நிலைமை என்னவென்று தெரியவில்லை. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அந்த அபூ ஹுரைராவை விட ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அதிகமான நன்மையை செய்து கொண்டிருக்கின்றோம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்களே, கம்மின் ஃபதா அம்ஸா வகத் அஸ்பஹ தஹீக். எத்துணை வாலிபர்கள் காலையிலும் மாலையிலும் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வனுசிஜத் அக்ஃபாலுஹு வஹுவ லாயத். அவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை அவர்களுடைய கஃபன் புடவை தயாராக்கப்பட்டு விட்டது என்று. சகோதரர்களே, மரணித்து விட்டோம் என்று சொன்னால் எல்லாம் தயாராகிவிட்டது. எல்லா மனிதர்களும் தயாராகி விட்டார்கள். என்னை அடக்குவதற்குண்டான எல்லா மனிதர்களும் தயார். என்னை போற்றுவதற்கு கஃபன் துணி தயார். என்னை அடக்குவதற்கு கபருடைய குழி தயார். நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் அந்த பயணத்திற்காக நாம் தயாராகி விட்டோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாம். என்ன செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம்? நம் இந்த உலகத்தில் எந்த நன்மை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டாம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ஒருவேளை நஅஊதுபில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நரகத்தில் போட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்புக்கு நாம் தயாராகி இருக்கின்றோமா? நஅஊதுபில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சூரத்துல் யாசீனில் பதிவு செய்கின்ற வசனத்தை படித்து பார்க்க வேண்டும் நிர்பந்தமாக. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார், இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கின்றோம். என்னை பார்த்தார் என்று சொன்னால் பிற மனிதர்கள் நினைத்துக் கொள்வார்கள் அவர்கள் தக்வாவாதி, அவர்கள் 5 நேரம் தொழுகின்றார்கள், அவர்கள் சதக்கா செய்கின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலேயே கூறுகிறார், என்னுடைய நஃப்ஸை தெரியக்கூடிய ஒரே ஒருத்தன் அந்த ரப்பு தான். நாளை மறுமை நாளில் அவன் கூறுவான், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் அலம் அஹத இலைக்கும் யா பனி இஸ்ராயீல் அல்லா தஅபுது ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அல்லாஹ் நாளை மறுமையிலேயே கூறுவார், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே இதோ நல்லவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவார். அந்த கூட்டத்தில் என்னுடைய மனிதர்கள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் மட்டும் குற்றவாளிகளாக பிரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரம் சற்று சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? அல்லாஹ் கூறுகிறானே, பிரிந்து நில்லுங்கள் குற்றவாளிகள் என்று கூறுகிறானே. பின்பு அல்லாஹ் கூறுகிறான், நான் ஷைத்தானை வணங்க வேண்டாம் என்று கூறினேனே, உங்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தேனே, அவன் மிக மிக கெட்டவராக இருக்கின்றான் என்று நான் கூறினேனே. என்னை வணங்குங்கள், இந்த பாதைதான் நேரான பாதை என்று நான் கூறினேனே, நீங்கள் கேட்கவில்லையே. எத்தனை மனிதர்களை அந்த ஷைத்தான் வெளியேற்றில் கொண்டு போய்விட்டார். உங்களுக்கு அறிவில்லையா? அவன் கூறக்கூடிய நேரத்தில் உங்களுடைய அறிவு எங்கே போய்விட்டது? சகோதரிகளே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், ஹாதிஹி ஜஹன்னம் ஹாதிஹி ஜஹன்னம் ஹாதிஹி ஜஹன்னம் அல்லதி குன்தும் துஅதுன். இதோ உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம்
மார்க்கம் இதுதான், இந்த நரகத்திலேயே நீங்கள் சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தில் நானும் ஒருவராக இருந்து விட்டோம் என்று சொன்னால் நஅஊதுபில்லாஹ், சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் செய்யக்கூடிய நேரத்தில் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தில் கூறுவானே, வக்தாஸ் பிரிந்து நின்று குற்றவாளிகளே, அதில் நானும் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டாம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எத்துணை இடத்தில் பதிவு செய்கின்றான், நன்மைகளை செய்யுங்கள், நரகத்திலேயே போய்விடாதீர்கள் என்று. கேட்டிருக்கின்றோமா? கட்டுப்பட்டு இருக்கின்றோமா சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இந்த மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி பேசினால் எல்லா சஹாபாக்களும் நடுங்கி விடுவார்களா? காரணம், அவர்கள் அந்த நரகத்திலேயே போய்விடுவார்கள் என்கின்ற அந்த பயம் இருக்கின்றது, அந்த அச்சம் இருக்கின்றது. நான் செய்யக்கூடிய ஒரு தவறு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தவறினால் என்னை நரகத்திலேயே போட்டு விட்டார் என்று சொன்னார். சிந்தித்து பார்த்திருக்கின்றோம், எத்துணை தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரே ஒரு சிந்தனை, என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக சிபாரிசு செய்ய மாட்டார்கள், என்னுடைய நண்பர்கள் எனக்காக சிபாரிசு செய்ய மாட்டார்கள், என்னுடைய தோழர்களும் சகோதரர்களும் எனக்காக சிபாரிசு செய்ய மாட்டார்கள், யாரும் எனக்காக நிற்க மாட்டார்கள். மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்களே, ஆதமே எங்களுடைய நிலைமையை நீ பார்க்கவில்லையா? நாங்கள் கஷ்டப்படுவதை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்தால் என்ன என்று கேட்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்களா, என்னுடைய நிலைமை என்னவென்றே எனக்கு தெரியவில்லை, நப்சி நப்சி என்று எல்லா தோழர்களும் எல்லா மனிதர்களும் எல்லா நபிமார்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சஜ்தா செய்தவர் அழுது கொண்டே இருப்பார்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிபாரிசை சீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. யார் அந்த மனிதர்? என்னுடைய தூதரான, உங்களுடைய தூதரான, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தூதரான மனித மாணிக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசுக்காக என்ன காரியத்தை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம்? அவருடைய சுன்னாவை பேணிக் கொண்டிருக்கின்றோமா? அவர்கள் சொன்ன காரியத்தை பேணிக் கொண்டிருக்கின்றோமா? எந்த காரியத்தை செய்து கொண்டு நாளை மறுமை நாளில் எனக்கு நபியுடைய சிபாரிசு இருக்கின்றது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனுவாதத்தை எனக்கு தருவார் என்று நாம் எந்த தைரியத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே? கௌசருடைய தடாகத்தில் நீர் அருந்துவதற்காக மனிதர்கள் எல்லாம் செல்லக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் கல்லால் எறிவார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே, அது என்னுடைய உம்மத், அது என்னுடைய உம்மத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மலக்குமார்கள் கூறுவார்கள், நபியே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு இவர்கள் என்ன காரியம் செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று கூறுவார்களே. அந்த நிலைமையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? எந்த தைரியத்துடன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எந்த நன்மை செய்திருக்கின்றோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. எத்தனை தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் எத்துணை வாலிபர்கள் சாலையிலேயே தொழுகையை தொழுகாமல் ஆபாசமான பாம்பைகளும் கேவலமான பேச்சுக்களுக்கும் அடிமையாய் கொண்டிருக்கின்றார்கள். எத்துணை வயதானவர்கள், எத்துணை சிறுவர்கள் தவறுகளின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பார்த்து கொண்டேதான் இருக்கின்றோம். அந்த காலத்தில் தானே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கூற வேண்டாமா சகோதரர்களே? நான் செய்யவில்லை, நான் நன்மைகளை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், உனக்கென்று ஒரு அமானத்தை தந்தேனே, உனக்கென்று ஒரு குடும்பத்தை தந்தேனே, அவர்களுடைய நிலைமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன பதிலை வைத்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்துணை வசனத்திலேயே கூறுகிறான். நாம் அவனுடைய ஆதாரங்களும் அவனுடைய குர்ஆனுடைய வசனங்களும் கேட்டு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவனுடைய வசனத்தை கேட்டதற்கு பிறகும் அவனுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலேயே கூறுகிறானே, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي
فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. எவன் என்னுடைய வசனத்தை புறக்கணித்தானோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கையே அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை அவர்களுக்கு கடுமையாக ஆக்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வையை நாளை மறுமை நாளில் நாங்கள் முடுங்கி விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். அந்த மனிதன் கேட்பாராம், கான ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா வகத் குன்து பஸீரா. இறைவனே, நான் வாழக்கூடிய நேரத்தில் எனக்கு பார்வைகள் இருந்ததே, எதற்காக என்னுடைய பார்வையை நீ எடுத்து விட்டாய் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலேயே கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பதிலளிப்பானே, நீ வாழக்கூடிய நேரத்தில் கால கதாலிக அத்ததுக ஆயாத்துனா ஃபனஸீதஹா. நீ வாழக்கூடிய நேரத்தில் என்னுடைய வசனத்தை நீ மறந்து வாழ்ந்தாயே, என்னுடைய வாழ்க்கையை நீ மறந்து வாழ்ந்தாயே, இந்த தூதர் சொன்ன வாழ்க்கையை நீ மறந்தாயே. அதே போன்று இன்றைய தினத்தில் நான் உன்னை மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவார். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சிபாரிசு செய்யக்கூடிய, என்னை சொர்க்கத்திலேயே அனுப்பக்கூடிய என்னுடைய கடவுளான அந்த ரப்பே என்னை மறந்து விட்டான் என்று சொன்னால், நஷ்டவாளிகளில் மிகவும் பெரும் நஷ்டவாளி அவனாகத்தானே சகோதரர்கள் இருக்க வேண்டும். தவறுகளை எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாம். அவனுடைய வசனத்தை கேட்டதற்கு பிறகு வட்டியை வாங்காதீர்கள், தொழுகையை தொழுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், நல்ல முறையில் பேசுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய நேரத்திலும் அந்த வசனத்தை கேட்டும் ஓதியும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டும் எத்துணை மனிதர்கள் அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டாம், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகோதரர்களே? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே கூறுகிறார், மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்கு முன்பாக வரி வரியாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த நேரம் சூரா அபஸிலேயே பதிவு செய்கின்றார், يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه. நாம் இந்த உலகத்திலேயே என்னுடைய நண்பன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற, என்னுடைய சகோதரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளில் என்னை பார்த்து விரண்டு ஓடுவார்களே. என்னுடைய தாயும் தந்தையும் விரண்டு ஓடுவார்களே என்னை விட்டு. வனப்சி நப்சி, என்னுடைய காரியம் என்னவென்றே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நான் நிற்கக்கூடிய இந்த நேரத்தில், நான் நிற்கக்கூடிய அந்த இடத்தில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை விட்டு ஓடுவார்களே, என்னுடைய தோழர்கள் என்னை விட்டு ஓடுவார்களே. சிந்தித்து பார்க்க வேண்டாமா? யாரு சிபாரிசு செய்வதற்காக வருவார் நாளை மறுமை? என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய தோழர்களும் நண்பர்களும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே மறுமை நாளை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். சூரத்துல் கஹ்ஃபில் பதிவு செய்கிறார், வஉரிது அலா ரப்பிக ஸஃபா லகத் ஜிஅ்துமூனா கமா ഖலக்னாகும் அவ்வல மர்ரா பல் ஸஅன்தும் அல்லன் நஜஅல லகும் மவ்இதா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலேயே கூறுகிறார், மனிதர்கள் எல்லாம் வரி வரியாக சஃப்பாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த நேரம், பாவிகளும் நல்லவர்களும் கலந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரம் சூரா யாசீனிலே சொன்னார்கள், எல்லாரையும் தனித்தனியாக பிரித்து எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவார், வவுதிஅல் கிதாபு ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب. எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பட்டோலையை எடுத்து அவனுடைய புத்தகத்தை எடுத்து கொடுப்பார். பாவிகளுக்கு முன்பாக பாவிகளிடத்தில் கொடுத்த அந்த நேரத்தில் பாவிகள் கூறுவார்கள், யா வைலதனா மா லிஹாதல் கிதாப். என்ன புஸ்தகம் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நான் செய்த எல்லா காரியத்தையும் இதில் உட்படுத்தியிருக்கின்றார்களே, சிறியதும் பெரியதும் எதுவுமே விடவில்லை, எல்லா காரியத்திலும் இந்த புத்தகத்திலேயே பதிவு செய்திருக்கின்றார்களே.
அவன் படித்து பார்க்கின்றான், ஆச்சரியப்படுகின்றான். என்ன புஸ்தகம் இது? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சானா. என்ன புஸ்தகம் இது? நான் செய்த சிறிய பாவங்கள் முதல் எல்லா பாவத்தையும் இதில் இருக்கின்றது. அவன் பார்த்து ஆச்சரியப்படுகின்றான். சுப்ஹானல்லாஹ். சூரா ஹாக்காவில் பதிவு செய்கின்றார், அந்த மனிதர்களுக்கு ஒரு நரகம் இருக்கின்றது, அந்த மனிதர்களுக்கு ஒரு நரகம் இருக்கின்றது. அவனுடைய சம்பத்து அவனுக்கு எந்தவித பயனும் அளிக்கவில்லை, அவனுடைய பொருளும் பொருளாதாரமும் எந்தவித பயனும் அளிக்கவில்லை. அவன் கூறுவான் அந்த நேரத்தில், என்னுடைய பதவிகளும் பணமும் எந்தவித பயனும் அளிக்கவில்லை எனக்கு. அவன் புலம்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுவான், அவனை பிடித்து சங்கிலியால் கட்டி அவனை நரகத்திலேயே தள்ளி விடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலேயே பதிவு செய்கின்றான். சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டாம். அந்த நிலைமை நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நன்மையை செய்ய வேண்டும். அந்த பயணத்திற்காக அதிகமான நன்மையை செய்ய வேண்டும். சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த வசனத்தை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய பெற்றோர்கள் என்னை விட்டு விரண்டு ஓடுவார்களே, அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை தனியாக நிறுத்தி வைப்பானே என்று நினைத்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, மரணம் யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். வயதானவர்களுக்கு மட்டும்தான் மரணம் வர வேண்டும் என்று இருக்கின்றதா? இல்லை. எத்துணை சிறிய குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நோயாளிகளுக்கு மட்டும்தான் மரணம் வர வேண்டும் என்று இருக்கின்றதா? இல்லை. எத்துணை நோயற்றவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் மரணம். சகோதரர்களே, அந்த மரணத்திற்காக நாம் தயாராக வேண்டும். அந்த மரணத்திற்காக நாம் அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும். அந்த வருஷக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது. நான் கபரிலேயே வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மலக்குமார்கள் என்னிடத்தில் கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கேள்விகளுக்கு பதிலை சொல்லவில்லை என்று சொன்னார், நஅூதுபில்லாஹ், என்னுடைய வாழ்க்கை என்னவென்று நமக்கு முடிவாகிவிடும். மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அந்த மனிதர்களுக்கு நரகத்தை தந்து விடுவாரே. சகோதரர்களே, ஆகையால் அந்த வருஷக்கூடிய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆவை செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான பிரார்த்தனையை கற்றுத் தந்திருக்கின்றார்களே, எத்துணை பிரார்த்தனையை கற்றுத் தந்திருக்கின்றார். அல்லாஹ்வே, அந்த கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதிகமான பிரார்த்தனையை செய்ய வேண்டும், அதிகமான நன்மையை செய்ய வேண்டும். அந்த மறுமைக்காக, அந்த மறுமையுடைய பயணத்திற்காக நாம் அதிகமாக தயாராக வேண்டும். சகோதரர்களே, இங்க இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்பமான வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தை கழித்துக் கொண்டோம் என்று சொன்னார், இந்த வாழ்க்கையிலேயே என்னுடைய எல்லா காரியத்தையும் கழித்து விட்டோம் என்று சொன்னார், இருப்பது ஒரு வாழ்க்கை தான், அதில் சந்தோஷமாக வாழ்ந்து கொள் என்று பல மனிதர்கள் கூறுவார்கள். இல்லை, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. நாளை ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நாம் தயாராக வேண்டும். சகோதரர்களே, அவரெல்லாம் கூறக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் தெரியாது நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய போகிறான் என்று. அவர்கள் எல்லாம் அது தெரியாதனால் அவர்கள் கூறுவார்கள், இருக்கின்றது ஒரு வாழ்க்கை, அதை நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து கொள் என்று கூறுவார்கள். இல்லை சகோதரர்களே, ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்காக அதிகமாக தயார் எடுக்க வேண்டும், அதிகமான நன்மையை செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் உள்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். الحمدلله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم الذي أدى الأمانة ونصح الأمة
وجاهد في الله حق جهاده وصلاة ربي وسلام عليه. அன்பிற்கும் வாசித்திருக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ்களில் நாம் பார்க்கலாம். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்ற புத்தகத்திலேயே நாம் பார்க்கலாம். யத்பஉல் மையித ஸலாஸ, ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் 3 காரியங்கள் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒருவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் 3 காரியங்கள் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, அவனுடைய குடும்பத்தார்கள், அவனுடைய சொத்துக்களும், அவனுடைய அமல்களும் என்று நபி அவர்கள் கூறி, அவனை கபரிலேயே வைத்ததற்கு பிறகு 2 காரியங்கள் அவனை விட்டு சென்று விடுகின்றது. அவனுடைய குடும்பத்தார்களும் அவனுடைய சொத்தும் அவனை விட்டு சென்று விடுகின்றது. ஒரே ஒரு காரியம்தான் அவனிடத்தில் இருக்கும், அதுதான் அவன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனிலே கூறுகிறார், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத் துன்யா வல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் மட்டும்தான் அவனிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலேயே கஃபிலேயே பதிவு செய்கின்றார். நபியும் அதைத்தான் கூறுகின்றார்கள். அவன் இந்த உலகத்தில் செய்த அமல்கள் மட்டும்தான் அவனிடத்தில் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் 50 வருட காலம் நான் வாழ்ந்திருக்கின்றேன், 20 வருட காலம் நான் வாழ்ந்திருக்கின்றேன். இந்த காலத்தில் நான் எதை அதிகமாக செய்திருக்கின்றேன், எந்த அமல்களை அதிகமாக செய்திருக்கின்றேன், எனக்கு என்று ஒரு பெயரை சம்பாதிச்சிருக்கின்றேன் என்று சந்தோஷம். என்னுடைய பெயரை சொன்னோம் என்று சொன்னால் எல்லா மனிதர்களும் பயப்படுவார்கள். என்னுடைய பெயரை சொன்னோம் என்று சொன்னால் எல்லா பொருட்களும் நமக்கு கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு பெயரை சம்பாதித்து வைத்திருக்கின்றோமா? மனிதர்களுக்காக என்று சொன்னால் மண்ணிலேயே மறைந்து விடுமா? மாலிக்குல் முல்க் என்னுடைய ரப்புக்காக என்ற நியத்தை வைத்து அமல்களை செய்ய வேண்டும். சகோதரர்களே, அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதிலும் குறிப்பாக எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்ற அமல்களை அதிகமாக செய்து கொண்டே இருக்கு. சதகத்துல் ஜாரியா என்று நாம் கூறுவோம். நாம் மரணித்த பிறகும் அந்த நன்மைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதில் குறிப்பாக ஒரு அமல் தான் தஅவத், அல்லாஹ்வுடைய பாதையில் மக்களை அழைப்பது என்ற சகோதரர். சற்று சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய பாதையில் அழைத்து அவன் அதை அங்கீகரித்து அந்த பாதையிலேயே அவன் தொடர்ந்து கொண்டு அவன் பல மனிதர்களுக்கு இந்த அமல்களை செய்து அவர்களும் அந்த பாதையில் வந்தால் நான் மரணித்ததற்கு பிறகு அந்த அமல்கள் எனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நண்பர்கள் என்று சுற்றி கொண்டிருக்கின்றோம், விளையாடி கொண்டிருக்கின்றோம். எல்லா தீய பழக்கங்களும் நண்பர்களிடத்தில் தான் பழகுவோம், எல்லா நல்ல பழக்கங்களும் நண்பர்களிடத்தில் தான் பழகுவோம். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்து சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒருவன் தீய நண்பனை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திலேயே அமல்களை செய்யாமல் தீய அமல்களை மட்டும் செய்து கொண்டே இருக்கின்றவனை அல்லாஹ் சூரா ஃபுர்கானிலேயே பதிவு செய்கின்றான். நாளை மறுமை நாளில் அவன் புலம்புவான். இந்த உலகத்திலேயே நண்பர்கள் கூட மது அருந்தக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள், கேவலமான பேச்சை பேசக்கூடிய நண்பர்கள் இருக்கின்றார்கள், தொழாத நண்பர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலேயே சந்தோஷமாக வாழ்வார்கள். அவர்கள் நாளை மறுமை நாளில் புலம்புவார்களா, யா வைலதா லைதனீ லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, இந்த மனிதனை நான் வாழ்கின்ற இந்த உலகத்தில் நண்பனாக தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, எனக்கு வந்த கை செய்தமே என்று நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடம் அவன் புலம்பக்கூடிய மனிதனாக இருப்பான்.
அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஸுக்ரூஃபில் பதிவு செய்கின்ற அத்தியாயத்தில் நாம் பார்க்க வேண்டும். அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவும் இல்லல் முத்தகீன். நண்பர்கள் நாளை மறுமை நாளில் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக இருப்பார்கள். அல்லாஹ் இவனால் தான் நான் மது அருந்தினேன் என்று கூறுவான். அவன் கூறுவான், அல்லாஹ் இவனால் தான் ஆபாசமான காரியத்தை நான் செய்தேன் என்று. ஒருவருக்கு ஒருவர் எதிராக பேசிக் கொண்டே இருப்பார்கள். ஒரே ஒரு கூட்டச்சார்களை தவிர, இல்லல் முத்தகீன், தக்வா இருக்கக்கூடிய கூட்டச்சார்களை தவிர. ஆகியால் அன்பார்ந்தவர்களே, அதிகமான நன்மையை செய்ய வேண்டும். செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய நண்பர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் தீய வழியில் இருக்கின்றார்கள் என்று சொன்னார், இது சரியான வழி அல்ல. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறானே, என்னை நீங்கள் வணங்குங்கள், இதுதான் நேரான பாதை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறானே, அந்த பாதையில் நம்முடைய நண்பர்களை அழைக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களை அந்த பாதையில் அழைக்க வேண்டும். சகோதரர்களே, ஆகிய அதிகமான தர்மத்தை செய்ய வேண்டும், அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களில் ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய போகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ரமதானுடைய மாதத்தை முழுவதும் அடைவதற்குண்டான பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தர வேண்டும். சகோதரர்களே, அந்த ரமதானை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதத்திலேயே நாம் தயார் எடுக்க வேண்டும். அந்த ரமதானுக்கு இந்த மாதத்திலேயே நாம் தயார் எடுக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடிய ஒரு வாக்கை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுக்கு பிறகு ஷஅபானிலேயே தான் அதிகமான நோன்புகளை நோற்றிருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றார்கள். ஆகையால் அதிகமான நோன்பை இந்த மாதத்திலேயே நோக்க வேண்டும், அதிகமான நன்மைகளை இந்த மாதத்திலேயே செய்ய வேண்டும். வரக்கூடியது ரமதானுடைய மாதம், சாதாரண மாதம் அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து விட மாட்டான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஆமீன். அப்படி தந்து விட்டால் என்று சொன்னால் அதை ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும். சகோதரர்களே, அதிகமான நன்மையை சம்பாதித்து அதிகமான மனிதர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் வரவேற்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான நம் அனைவருமே ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் நம் அனைவரையும் உள்படுத்தி அருள் புரிவானாக. இது மட்டுமல்லாமல் எல்லா தொழுகைகளிலும் நம்முடைய சகோதரர்களுக்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்கின்றோம், சந்தோஷமாக வாழ்கின்றோம். எதை வேண்டுமானாலும் வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் உண்ணலாம். ஆனால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், எம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிலஸ்தீனிலும் சூடானிலும் எத்துணை நாடுகளில் எத்துணை மாவட்டங்களில் இஸ்லாமிய மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்தியாவிலேயே பார்த்தால் எத்துணை இஸ்லாமிய சகோதரர்கள் அநியாயமாக கொல்லப்படுகின்றார்கள். அவர்களுக்காக நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அந்த சகோதரர்களுக்காக நபி அவர்கள் கூறினார்களே, உங்களுடைய சகோதரர்களுக்காக நீங்கள் மறைவானவற்றிலிருந்து துஆ செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை, அந்த காரியத்தை உங்களுக்கும் தருவார் என்று நபி அவர்கள் கற்றுத் தருகின்றார்களே. ஆகிய அன்பார்ந்தவர்களே, அதிகமாக நாம் எதை ஆசைப்படுகின்றோமோ அதே காரியத்தையும் அந்த சகோதரர்களுக்கும் வேண்டும் என்று அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து அருள் புரிய வேண்டும். நாம் அறிந்தும் அறியாமலும் எவ்வளவோ பாவத்தை செய்திருக்கின்றோம். அந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க வேண்டும். நாம் செய்ய நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். வ ஆখির دعوانا الحمد لله رب العالمين. அகீமுஸ் ஸலாத்.